இது வந்து ஒரு குருவி கூடு. இந்த பாருங்கள், 5 பெரிதா 6 பெரிதான்னா இதில் வந்து 5 தான் பெரிது அறிவில். பார்த்துக்கிட்டிங்கன்னா இது பின்னாடி வச்சுருக்கிறது வந்து நம்ம க்ளோஸில் பார்த்திங்கன்னா சின்ன சின்ன புல்லில் உள்ள பூ பஞ்சு மாதிரி இருக்குது. கீழே இருந்தே அந்த லேயரை கொண்டு போயிடுச்சு. வெளி லேயர் எல்லாமே நல்ல பெரிய குச்சிங்க. இது சின்ன குருவி கூடு, ரொம்ப சின்ன குருவி அது. அந்த குருவியோடைய கூடு ரொம்ப சின்ன கூடு தான் அது. நான் அப்புறம் கையில் ஒரு கைக்குள்ளரே அடங்கிருச்சு. ஸோ இதில் உள்ளர வச்சுருக்க நார் வந்து முடியோட சின்ன நார் சுற்றி 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 ஸ்பாஞ்சு மாதிரி கட்டியிருக்கு. இந்த இந்த வெள்ளை கலராக இருக்குது பார்த்திங்களா, இதெல்லாம் வந்து உங்களுடைய பேஸ்ட்டு. பாருங்கள், இந்த இடத்துல ஒரு கம் வச்சுருக்கு, இந்த இடத்துல ஒரு கம் வச்சுருக்கு, இந்த இடத்துல ஒரு கம் வச்சுருக்கு. ஸோ இதை ஒட்டி ஒட்டி தான் வச்சுருக்கு. ஒட்டி வச்சு ஒரு சின்ன கூடை வச்சு இதில் ஒரு 3 குருவி குஞ்சு பொறிச்சு போயிடுச்சு. நம்ம வீட்டில் மாடியில் மேலே இருந்து ஒரு பாக்ஸ் ஒன்று வச்சோம். அதில் உள்ள கூடு வெளியில் எடுத்தாச்சு. அது குருவி பறந்துச்சு, திரும்பி வர்றதுக்காக எடுத்தோம். ஸோ இந்த அளவுக்கு கட்டியிருக்கு பாருங்கள். வெளிப்பக்கமெல்லாம் நல்ல திக்னஸான குச்சி வச்சுருக்கு. உள் சைடு ரொம்ப முடியோட சின்னது. அது பார்த்திங்கன்னா நைஸாக இருக்குது. சின்ன சின்ன முடி மாதிரி உள்ளது, அதோட கொஞ்சம் பெருசு ஸ்பாஞ்சு. அந்த ரொம்ப நைஸாக இருக்காது. நீங்கள் தொட்டிங்கன்னா அந்த சொரசொரப்பு இல்லாமல் பயங்கரமாக இருக்குது. அந்த சாஃப்ட்னஸை உணர முடியுது. கீழே வந்து இந்த பச்சை மாறாமல் இருக்குது பாருங்கள். இந்த பூ எதுக்கு வைக்குதுன்னு தெரியல. ஆக்சுவலாக ஒரு வேளை அந்த வந்து ஒரு மெடிசனோ அந்த குருவிங்களுக்கு ஒரு மருத்துவ குணமாக கூட இருக்கலாம் இது. ஸோ பூங்களில் வச்சுருக்கு. இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பச்சை கலரில் இன்னமும் இருக்குது. இது மற்றதெல்லாம் காஞ்சதாக வச்சுருக்கு. இது மட்டும் அந்த பச்சை கலரில் அந்த பூவை செலக்ட் பண்ணி வச்சுருக்கு. எப்போ கூடு கட்டினாலும் இந்த ஒரு வகையான பூவை வந்து இது கொண்டாந்து வைக்கிது. இயற்கையின் அற்புதங்களில் இதுவும் ஒன்று.